ஜீவவாசனை 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 பாவி என்னிலே வீச செய்யுமே, பாவி என்னிலே வீச செய்யுமே. ஜீவ நாட்களை ஆத்ம மீட்புக்காய், ஜீவ நாட்களை ஆத்ம மீட்புக்காய் பாரிலெங்கிலும் காண செய்யுமே, பாரிலெங்கிலும் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளை விதவைகள் கூட்டம், திக்கற்ற பிள்ளை விதவைகள் கூட்டம் கண்ணீர் சிந்திடும் தேசம் மீதிலே, கண்ணீர் சிந்திடும் தேசம் மீதிலே. லாப நோக்கின்றி பாசம் காட்டிடும், லாப நோக்கின்றி பாசம் காட்டிடும். தியாக ரூபமாய் என்னை மாற்றுமே, தியாக ரூபமாய் என்னை மாற்றுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே திருமண்டலமாக நாம் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு எல்லோரையும் அரவணைக்கும் அன்பு. அவருடைய அன்பை போல நிகரான அன்பு பூமியிலே காட்டப்படவில்லை. நம்மையும் கூட அப்படியாக எல்லாரிடத்திலும் பாரபட்சமின்றி அன்பை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தையை பார்க்கும் பொழுது அது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4-6வது வசனம். 2 வசனங்களிலும் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தமும் விருப்பமும் என்னென்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் தடை வைக்கவே மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, மனிதனோ இனத்தை பார்ப்பான், பணத்தை பார்ப்பான், அவனுடைய அந்தஸ்தை பார்ப்பான், பார்த்து பழகுவான், உதவி செய்வான். ஆனால் அப்படிப்பட்டவர் நான் அல்ல. எல்லாரும் என்னால் படைக்கப்பட்டவர்கள். ஆகையாலே என் பார்வை பாரபட்சம் இல்லாமல் அன்பு செலுத்துகிற பார்வை, எல்லோரையும் நேசிக்கிற பார்வை. அதைத்தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறாரு, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே அப்படின்னு சொல்லி பவுலடியார் சாட்சி சொல்கிறாரு. எல்லா மனிதருக்காகவும் சிலுவையிலே அவர் தொங்கினார். இந்த குரூப்புக்காக அந்த குரூப்புக்காக அப்படின்னு கிடையாது. கிறிஸ்தவர்களுக்காக, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்காக அல்ல. அவர் எல்லாரும் அவர் இருக்கும் பொழுது கிறிஸ்தவம் என்கிற மதமே ஸ்தாபிக்கப்படவில்லை. அவருக்கு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. அவர் மார்க்கத்தை எப்படி மனிதன் வாழ்வடைய வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும், பரத்திற்குரியவனாய் வாழ முடிய வேண்டும் என்று சொல்லி மாதிரியாய் கற்றுக் கொடுக்க வந்தவர். அதற்கான கிரயத்தை செலுத்தினவர். ஆகையாலே அந்த ஆண்டவருடைய எண்ணத்தை நாம் அணிந்து கொள்வோம், அவருடைய சிந்தையை நாம் தரித்து கொள்வோம். பாரபட்சத்தோடு பார்க்கிற பார்வை இன்றைக்கு எனக்கு இருக்கும் என்றால் அதை முதலாவது தூக்கி எறிந்து விட்டு எல்லா மனிதனுடைய ரட்சிப்புக்காகவும் நம்மை அர்ப்பணம் செய்வோம், தியாகம் உள்ளவர்களாய் வாழுவோம், இயேசு கிறிஸ்துவை மாதிரியாய் தரித்து கொள்வோம். அப்படிப்பட்ட அன்பை இன்றைக்கு தாராளமாய் பகிர்ந்தளித்து கிறிஸ்துவின் மந்தையிலே ஆத்தும கனிகளை கொண்டு வந்து சேர்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.